வணக்கம். இன்னைக்கு கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். நாளை மதியம் 3 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் உடைய லைவ் டிஸ்கஷன் மீட் இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளை மதியம் 3 மணிக்கு இதே யூடியூப் சேனலுக்கு நீங்க வந்து உங்களுடைய டெக்னிக்கல் டவுட்ஸ் கேளுங்க. எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் உங்க கூட ஷேர் பண்றோம். ப்ளஸ் லிங்க் வேணும் அப்படிங்கிறவங்க எங்களுடைய டெலகிராமில் நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு அப்லோட் பண்ணுவோம். ஸோ தட் அது மூலியமாகவும் நீங்கள் வரலாம். இன்னைக்கு நியூஸஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ 7:30 மணிக்கு இருக்கு. நேற்று ஹாலிடேல இருந்த மார்க்கெட்னால கண்டிப்பாக இன்னைக்கு மூமெண்ட் இருக்கும். அது வந்து யூஎஸ்க்கு ஓரளவு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் உண்டு. நாளைக்கு ஜாப் ஓப்பனிங் இருக்கு. அதுக்கப்புறம் ஏடிபி நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் இருக்கு. அதுக்கப்புறம் இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் இருக்கு. ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் பிஎம்ஐ இருக்கு. அண்ட் ஃப்ரைடே நமக்கு ரொம்ப முக்கியமான நான் ஃபார்ம் பேரோல் பிளஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அண்ட் ஆவரேஜ் ஏர்னிங் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். நான் ஃபார்ம் பேரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்கப்படுது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் டேட்டா தான் என்ன பண்ணும் அப்படின்னா வரக்கூடிய செப்டம்பர் 18ஆம் தேதி இருக்கக்கூடிய ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்களா குறைக்க மாட்டாங்களா. அன்னைக்கு பெரிய மூமெண்ட் நமக்கு ஃபெட்ல வந்து சும்மா ஸ்பைக்ஸாக இருந்தாலும் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருச்சு அப்படின்னா டாலர் இண்டெக்ஸ்க்கு கொஞ்சம் வீக்னஸ் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங், ஓகே, நாளைக்கு ஜாப் ஓப்பனிங், அதுக்கப்புறம் வியாழக்கிழமை இருக்கக்கூடிய ஐஎஸ்எம் சர்வீஸ் மேனுஃபேக்சரிங், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். இதில் வரக்கூடிய டேட்டா வச்சு தான் நான் ஃபார்ம் பேரோல பார்க்க முடியும். நான் ஃபார்ம் பேரோல ஒரு பிக் மூவ்மெண்ட் இருக்கும். மேக்சிமம் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதுக்குள்ள மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ்க்கு போயிட்டானா. ஸோ இப்போ மார்க்கெட் எப்படி இருக்கு டிஎக்ஸ்ஒய் மார்க்கெட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ டிஎக்ஸ்ஒய் பொறுத்த வரைக்கும் இப்போதான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி மேலே போயிட்டு இருக்கான். அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு கரெக்ஷன் மூவ் தான். ஸோ மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்தே நீங்கள் மார்க்கெட்டை வந்து செக் பண்ணலாம். இந்த டாப்ல இருந்து ப்ரைஸ் வந்து இப்போ கீழே வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ இங்கேருந்து வரக்கூடிய மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் ஆகுது, ரைஸ் ஆகுது, ட்ராப் ஆகுது, ரைஸ் ஆகுது, ட்ராப், ரைஸ், ட்ராப். கண்டிப்பாக வரக்கூடிய மார்க்கெட்டில் இந்த ரைஸ் வந்து ஒரு ட்ராப் வந்து ஒரு ரைஸ் வந்து இறங்கலாம். இதுக்கு சான்சஸ் உண்டு, அதிகமாக உண்டு. ஏன் அப்படின்னா மார்க்கெட் இந்த பர்டிகுலர் பாட்டத்துலேருந்து ரிஜெக்ஷன் ஆகிறனால ஒரு கரெக்ஷன் வரலாம். அந்த கரெக்ஷன் எப்படி வரும் அப்படின்னா 102.50 வரைக்கும் 102.3லேருந்து 102.50க்குள்ள மார்க்கெட் போய் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் பட்சத்தில் அங்கிருந்து ப்ரைஸ் திருப்பி கீழே வந்து ஒரு சப்போர்ட் லெவல் எடுத்து 101 பக்கமா சப்போர்ட் எடுத்து மேலே போய் இந்த டாப் அண்ட் டாப்ல திருப்பி ப்ரைஸ் வந்து 103 பக்கமா ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்போது இறங்கலாம். ஆனால் ப்ரைஸ் வந்து இங்க வரும்போது ரெஸ்பான்ஸ் பண்ணாதான் நமக்கு நெக்ஸ்ட் இந்த லெவல் நடக்கும். இல்லைன்னா இங்கிருந்தே மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஒருவேளை இதுக்கு கீழே மார்க்கெட் ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா தென் நம்ம கரெக்ஷன் திருப்பி இந்த இடத்துக்கு தான் ப்ரைஸ் சான்ஸ் இருக்கு வரத்துக்கு. ஓகேங்களா. ஸோ டிஎக்ஸ்ஒய் பொறுத்த வரைக்கும் இப்போ ஏறிட்டு இருக்கிறது பெரிய ஒரு புல்லிஷ் மூவ் கிடையாது, ஒரு ஷார்ட் டர்ம் புல்லிஷ். இது வந்து 102.3லேருந்து 102.50க்குள்ள ரெசிஸ்டன்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே எடுத்து வரக்கூடிய புதன், வியாழன் அதுக்குள்ளேயே மார்க்கெட் கீழே வந்துருச்சு அப்படின்னா நான் ஃபார்ம்ல ஒரு பாசிட்டிவ் மூவ் பார்க்கலாம், வாய்ப்புகள் இருக்கும். இல்லை இங்கே போய் அப்படியே சப்ஸ்டெயின் ஆகி மார்க்கெட் நின்றுச்சு அப்படின்னா கீழே வரல அப்படின்னா நான் ஃபார்ம் பேரோலுக்கு ப்ரைஸ் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ இந்த மல்டி சப்போர்ட் லெவலில் இப்போ ப்ரைஸ் நின்றுட்டு இருக்கு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் ஒரு முறை லைட்டாக கீழே வந்து ஸ்பைக் பண்ணிட்டு மேலே போனால் மட்டும்தான் இந்த மார்க்கெட் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த டாப்ஸை பிரேக் பண்ணி ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் இப்போதைக்கு இருக்காது. ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ராப்புக்கு அப்புறம் ரைஸ் ஆனால் மட்டும் பை ட்ரை பண்ணுங்க. இல்லை செல் எனக்கு கிளியரா இருக்கு அப்படின்னா நீங்க செல்குள்ளேயே மார்க்கெட்ல போறதுக்கு சான்சஸ் அதிகமாக கொடுக்கும். ஏன்னா இந்த பாட்டம் வரைக்கும் 68 வரைக்கும் மார்க்கெட் ஏதோ ஒரு இடத்துல தான் எடுக்க போகுது, பை எடுக்க போகுது. ஏன்னா இந்த இடத்துல ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாவே டீப் கரெக்ஷனுக்குள்ள வந்துட்டா கண்டிப்பா இதை பிரேக் பண்ணுவான். ஷேடோவா கிடைச்சிச்சுன்னா நம்ம பை ட்ரை பண்ணலாம்.
இல்லை நல்ல ஸ்ட்ராங் க்ளோசஸாக வந்துருச்சு அப்படின்னா கம்முன்னு செல் கிடைச்சா மட்டும் போங்க. அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க. ஒரு நல்ல சப்போர்ட் லெவல் வரும் பொழுது நம்ம பை ட்ரை பண்ணலாம். ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன்ல ஆயில் வந்து நாளைக்கு இன்வென்ட்ரி கிடையாது. வியாழக்கிழமை தான் நமக்கு இன்வென்ட்ரி இருக்கு. நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கீழே வந்துட்டு இருக்கு. கீழே வந்து நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவல் மார்க்கெட்ல இருக்கு. ஓகே, ஒரு நல்ல மார்க்கெட்ல சப்போர்ட் லெவல் இருக்கு. ஸோ ப்ரைஸ் கொஞ்சம் கீழே ஸ்பைக் பண்ணா மார்க்கெட் மேலே போறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ இந்த ஒரு மார்க்கெட்டுடைய டிராப்புக்கு இது வந்து கரெக்ஷன் மார்க்கெட்டாக இப்படி வந்துட்டு தென் ப்ரைஸ் பெருசா டிராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை மார்க்கெட் வந்து இங்க சப்போர்ட் எடுக்கல அப்படின்னா தான் ப்ரைஸ் வந்து நெக்ஸ்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த லெக்ஸை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்காக கீழே வர ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறமும் திருப்பி மார்க்கெட் மேலே போக சான்சஸ் இருக்கும். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ கிளியரான வியூ கிடைக்கல. பட் இப்போ வந்துட்டு இருக்கிற ஒரு 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் எடுத்து நம்ம பார்க்கும்போது 4 ஹவர்ல ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ரெஷனுக்குள்ள இப்போ வந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இப்படி ஒரு கம்ப்ரெஷனுக்குள்ள வந்துட்டு இருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் கீழே வருதுன்னா வரலாம். வந்ததுக்கு அப்புறம் ப்ரைஸ் வந்து இங்க இருந்து இப்படி எடுத்துச்சுன்னா இந்த கரெக்ஷன் பாயிண்ட்டை மார்க்கெட் எடுக்க போகுது, இந்த ஹையை பிரேக் பண்ண போகுது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது நல்லா கிளியரா பிரேக் ஆகணும். இந்த இடத்துல இப்போ மார்க்கெட் வந்து செல் சைடில் இருந்தாலும் செல்லுக்கான வீக்னஸ் பாயிண்ட் இந்த இடத்துல தெரியுது. ஸோ இங்க இருந்து மார்க்கெட் பை ஆகலாமானா சான்சஸ் இருக்கு. ஆனால் இது ஃபார்மேஷன் வரல. ஏதாவது ஒரு ஃபார்மேஷன் இப்போ கீழே இறங்கும் நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் இங்கே கீழே வரும் பொழுது அரௌண்ட் திஸ் ஏரியா 27.8க்கு கீழே ப்ரைஸ் வரும் பொழுது வந்து சப்போர்ட் எடுத்தால் இன்னும் நல்லது. ஓகே, வந்து சப்போர்ட் எடுத்தால் இன்னும் நல்லது. அப்போ வந்து நமக்கு சப்போர்ட் லெவலுக்கு டேவுடைய சப்போர்ட் லெவலுக்கே மார்க்கெட் வந்துடும். அங்கேருந்து பை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே இந்த செல் இப்போ எண்ட் ஆகி மார்க்கெட்டில் ஒரு பை புஷ் வரலாம். இங்க இருந்தும் வரலாம் அல்லது கீழே சப்போர்ட் கிடைச்சாலும் வரலாம். இங்க நமக்கு எந்த ஃபார்மேஷனும் இன்னும் கிடைக்கல. ஸோ மார்க்கெட் வந்து யூஎஸ் மார்க்கெட் ஹாலிடேக்கு அப்புறம் இன்னைக்கு ஓப்பன் ஆகும். இதை வச்சுதான் கண்டிப்பா மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால பாருங்க. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ஒரு லைஃப் டைம் ஹைக்கு போனதுக்கு அப்புறம் ப்ரைஸ் வந்து இங்க கன்சல்டேஷன் நடந்துட்டு இருக்கு. ஒரு 4 ஹவர் சார்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நாங்கள் வந்து சார்ட் போட்டிருந்தோம். இந்த ட்ரையாங்கிள் பிரேக் பண்ணிச்சு. இந்த பிரேக் அவுட் லெவலுக்கு கீழே மார்க்கெட் போன உடனே ரிவர்ஸ் ஆகி இங்கேயே மார்க்கெட் இப்போ சப்ஸ்டெயின் ஆகி நின்றுட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து நல்லா கீழே மார்க்கெட் புஷ் பண்ணிட்டு இருக்கு. ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்வேஸ்ல பார்த்தோம்னா இந்த டாப்ஸ், இந்த பாட்டம்ஸ், இதுதான் நமக்கு இப்போ ரேஞ்ச் மார்க்கெட்டாக மார்க்கெட்ல இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் வந்து கிளீனா பிரேக் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி 2 முறை மார்க்கெட் ஷேடோ கொடுத்தனால இன்னொரு முறையும் இங்கே கீழே க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆனதா நம்ம எடுத்துக்க முடியும். கிட்டத்தட்ட நமக்கு வந்து 2490க்கு கீழே கிளியர் க்ளோஸ் வந்தால் மட்டும்தான் இது செல் அப்படின்னு நம்ம எடுக்க முடியும். இல்லை ப்ரைஸ் வந்து இந்த ஹையை இப்போ பிரேக் பண்றான். ஓகே, திருப்பி மார்க்கெட் வந்து இப்படி ப்ரைஸ் வந்து ஹை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா மேலே வந்து 2512 லெவல் வந்தா நீங்க இந்த இடத்துல செல் பண்ணுங்கன்னு நான் சொல்லல. 2512 லெவல் வந்தால் அவன் ரெசிஸ்டன்ஸ்குள்ள மார்க்கெட் என்ட்ரு ஆகிறான். இங்க நீங்க ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறதுனா தாராளமாக செல் ட்ரை பண்ணலாம். இல்ல பிரைஸ் வந்து ஸ்ட்ரைட்டாவே கீழே வந்துருச்சு அப்படின்னா நமக்கு 2470ல இருந்து 60 மினிமம் மார்க்கெட் தொட்டதுக்கு அப்புறம் இங்க இருந்து பை ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து அவன் க்ளூ கொடுக்கணும். கிளீனா உடைச்சு மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம செல் ட்ரை பண்ண முடியும். இது ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லாக மட்டும்தான் இருக்கும், லாங் டேர்ம்ல இருக்காது. இதுவும் ஒரு கன்சாலிடேஷன், இதுவே ஒரு பிக் கன்சாலிடேஷன். அதுக்குள்ள இந்த இடத்துலயும் மார்க்கெட் இப்ப கன்சாலிடேஷனை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ இந்த இடத்துல இப்போ என்ட்ரி போகும்பொழுது பை ஆகிற மாதிரி இருக்கும், டக்குன்னு செல் ஆகும், செல் ஆகிற மாதிரி இருக்கும், டக்குன்னு பை ஆகும். நீங்க போனீங்கன்னா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரேஞ்சி மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணிட்டு இன்னைக்கு வரக்கூடிய நியூஸ்க்கு அப்புறம் ப்ரைஸ் வந்து ஒரு வேளை கீழே போயிடுச்சு அல்லது மேலே போயிடுச்சு அப்படின்னா நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் ட்ரேடர்ஸ் உள்ள ஆக்டிவா வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த டாப்ல நம்ம செல் ட்ரை பண்ணலாம். மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ்குள்ள வந்தோடனே ஏதாவது கன்ஃபர்மேஷன் வந்தால் செல் ட்ரை பண்ணலாம். இல்லை இதுக்கு கீழே திருப்பி ரிஜெக்ஷன் ஆயிடுச்சுனாலும் நமக்கு பை சான்சஸ் கிடைச்சா எடுக்கலாம், அல்லது பாட்டம்ல வந்து பை கிடைக்கும் போது எடுக்கிறது தான் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நடக்கிற மூவ்மெண்ட்டை ஜஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். இது ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்போர்ட்டுக்கு போய் நின்னதுக்கு அப்புறம் இங்க இருந்து மார்க்கெட்ல நம்ம நெக்ஸ்ட் என்ட்ரிஸை எடுக்க ட்ரை பண்ணலாம். நாளைக்கு லைவ்ல நம்ம அதை பத்தி டிஸ்கஷன் பண்ணலாம். இன்னைக்கு மார்க்கெட்ல
உங்களுக்கு என்ட்ரி இருந்தால் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணுங்க. இவன் பக்காவான ரேஞ்சுக்குள்ள இருக்கிறான். அதனால தான் நிறைய பேர் வந்து என்ன நீ அடுத்தது மார்க்கெட் எங்க மூவ் ஆகும்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க. அதுக்காக தான் சொல்றோம். இந்த லெவல் இந்த லெவல் இந்த 2 லெவல்குள்ள தான் இருக்கு. இப்போ கீழே வந்தா பை ட்ரை பண்ணலாமா, மேலே வந்தா செல் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ப்ராசஸ் வரைக்கும் கரெக்டாக நடந்தது. இங்க வந்துச்சு, மேலே போச்சு, அங்கிருந்து இங்க வந்துச்சு, இங்க இருந்து இங்க போச்சு. இதுக்கப்புறம் திருப்பி இப்படி மார்க்கெட் வந்தது, கீழே வந்திருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா டபுள் டாப் மாதிரி ஃபார்மேஷன் இருக்கும். இப்போ ப்ரைஸ் ஒருவேளை மேலே ஏறி இருந்தால் இது டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் ஆகும், வரத்துக்கு சான்சஸ் உண்டு. ஒருவேளை ப்ரைஸ் வந்து இப்போ வந்து இதுல வந்து ஜஸ்ட் இப்படி ஒரு இப்படி கீழே வருது அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த ப்ரைஸ் வந்து இதுக்குள்ள சப்ஸ்டெயினா ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி ஃப்ரேம்ல போய் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 1 ஹவர் ஃப்ரேம்ல போடும்போது ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி இப்போ வந்து இந்த லோஸ் ஓகேங்களா, இந்த லோஸ் வந்து இப்போ கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த டாப்ஸ் இப்போ கனெக்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்குவோம். இது வந்து ஒரு சேனல் மாதிரி வரும். ஓகே, அல்லது கொஞ்சம் மேபி ப்ரைஸ் வந்து அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணலை, இந்த லோஸ்க்கே ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்னா இதுக்குள்ள அப்படி கம்ப்ரஸ்டர் ஆயிட்டு இங்க கரெக்டா வந்து சப்போர்ட் எடுத்தால் மட்டும் மார்க்கெட் மேல போகும். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல மார்க்கெட் டிராப் ஆயிட்டு இருக்கு. ஒருவேளை பிரைஸ் இந்த ஏரியாக்குள்ள திரும்பிடுச்சு, நல்லா பாத்துங்க, இந்த ஏரியாக்குள்ள மார்க்கெட் திரும்பிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக 12 வரைக்கும் மார்க்கெட் வந்து பஞ்ச் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். பட் இங்க எதுவுமே கன்ஃபர்மேஷன் நமக்கு இல்லை. இதுவே நமக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்வீப் ஆகி தான் நின்றுட்டு இருக்கு. இதுக்காக நம்ம போய் இந்த இடத்துல எதுவும் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சை விட்டு மார்க்கெட் வெளியில போகும் பொழுது நம்ம நெக்ஸ்ட் லெவலில் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கலாம். இங்கே ஹரிபரியா உள்ள போய் மாட்டிக்காதீங்க. ஓகே, ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு லைவ்ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.